அதாவது இந்த பாடலுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, அநாதி தேவன் என் அடைக்கலம். அநாதி தேவன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அநாதி அப்படின்னா அளவிடப்பட முடியாத, அளவே கிடையாது அதுதான். எல்லையற்ற அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்முடைய கர்த்தர் வந்து எல்லையற்ற தேவன். அவர் இந்த அளவுக்கு வல்லமை உள்ளவர், இந்த அளவுக்கு நல்லவர், இரக்கம் செய்வார் அப்படின்னு அளவெல்லாம் போடவே முடியாது. அவருடைய வல்லமைக்கும் அளவு போட முடியாது, அவருடைய அன்பு இரக்கம் கிருபை அதுக்கும் அளவு போட முடியாது. அவரை வந்து நம்ம தீர்மானித்து இப்படிப்பட்டவர், இவர் தான் கர்த்தர் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட அளவோடு நிறுத்த முடியாது. அதுதான் அவர் அளவிடப்பட முடியாத தேவன் அவர். அதுதான் அநாதி அப்படின்னா அதுதான் அர்த்தம். அப்படிப்பட்ட கர்த்தர் அநாதி தேவன் என் அடைக்கலம். அடைக்கலம் அப்படின்னா என்னுடைய பாதுகாப்பு. அவர் தான் என்னுடைய பாதுகாப்பு. அவருக்குள்ளார தான் நான் பத்திரமா பாதுகாப்பாக இருக்கேன். அவர் தான் என்னை காப்பாற்றுகிற தெய்வம். அவருடைய செட்டைகளின் நிழலில் நான் பத்திரமா இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது, அவருடைய நித்திய புயங்கள் என் ஆதாரம். இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அவருடைய புயங்கள், புயம்னா வலிமை. இப்படி நான் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கேன் அப்படின்னு நம்ம இப்படி ஷோல்டரை கையை அப்படி வச்சு காட்டுவோம்ல, அதுதான் புயங்கள். கர்த்தருடைய வலிமை அதுதான். அப்போ நித்திய புயங்கள், கர்த்தருடைய நித்திய புயங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவருடைய வல்லமை என்றைக்குமே குறையாது. அது நித்தியம் அப்படின்னா நிலையானது. அவருடைய பவர் என்றைக்குமே நிலையான வலிமை, நிலையான வல்லமை, நிலையான பவர் அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட அவருடைய அந்த நித்திய புயங்கள் தான் என்னுடைய ஆதாரம். ஆதாரம் அப்படின்னா நான் நம்பி இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். கர்த்தர் என்ன எத்தனை பிரச்சனை எனக்கு வந்தாலும் சரி, எந்த விதத்தில் எனக்கு பிரச்சனை வந்தாலும் சரி, அவர் நித்திய புயங்கள் என்னுடைய ஆதாரம். அவர் என்னை காப்பாற்றிடுவார். என்னை காப்பாற்றக்கூடிய வல்லமை, கெப்பாசிட்டி அவர்கிட்ட இருக்குது. ஏன்னா அவருடைய புயங்கள் நித்திய புயங்கள், நித்திய வல்லமை உள்ளவர். அவருடைய வல்லமை என்றைக்குமே குறையாது. அது நிலையான வல்லமை. இப்போ மனிதர்களுடைய வல்லமையெல்லாம் நம்ம வாலிப வயசில் நல்லா வல்லமையாக இருப்போம், பவராக இருப்போம். வயதாகும் பொழுது நம்மளுடைய பலன், சரீர பலன் குறையும். நம்ம மனபலம், ஆத்ம பலம் கூட கொஞ்சம் சோர்வாக இருப்போம். இப்படி மாறும். ஆனால் கர்த்தருடைய வல்லமை நிலையான வல்லமை. அதுதான் அவருடைய நித்திய புயங்கள் என் ஆதாரம். ஆதாரம் அப்படின்னா நான் நம்பி இருக்கிறேன். எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் என்னுடைய ஆண்டவர் நித்திய புயங்கள் அந்த பிரச்சனையை சரி பண்ணிடும். ஆண்டவர் வந்து நம்மக்கிட்ட இந்த பிரச்சனையை என்னால் சரி பண்ண முடியாது பிள்ளையே, மகளே அப்படின்னு அவர் சொல்ல மாட்டார். அவரால் எல்லாம் கூடும். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. அதனால் நம்ம எந்த பிரச்சனையில் சிக்கியிருந்தாலும் சரி, எந்தவித ஆபத்து வந்தாலும் கர்த்தரை நோக்கி நம்ம கூப்பிடும் பொழுது அவர் நம்ம பாதுகாக்க வல்லமையுடையவராக இருக்கிறாரு, நம்மை காப்பாற்ற வல்லமையுடையவராக இருக்கார். அதனால் இந்த பாடல் வரிகளுக்கு இதுதான் அர்த்தம். இப்போ ஒரு தடவை பாடலாமா? அநாதி தேவன் என் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் என் ஆதாரமே. ஆமேன். கர்த்தர்க்கே மகிமை. ஆமேன். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. ஆமேன்.